பொதுவாக அரசியல் களத்தில் சில பாராட்டுகள் வெறும் பாராட்டுகளா மட்டுமே இருக்கும். ஆனால் சில பாராட்டுகள் எதிர்கால அரசியல் சமன்பாடுகளுக்கான முன்னோட்டமாகவும் மாறக்கூடும். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தொடர்ந்து முன்னிறுத்தி வரும் காக்ரோச் ஜனதா கட்சியின் செயல்பாடுகள் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களை கிளப்பி உள்ளன. சமீப காலமாக காக்ரோச் ஜனதா கட்சியின் சமூக வலைதள பதிவுகளில் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள், தாவேக அரசின் திட்டங்கள் மற்றும் அவரது தலைமையை பாராட்டும் பதிவுகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இதனால் ஒரு தேசிய அளவிலான புதிய அரசியல் அமைப்பு ஏன் விஜயை இவ்வளவு தீவிரமாக முன்னிறுத்துகிறது என்ற கேள்வி பலரிடமும் எழுந்திருக்கிறது. அதற்கு அரசியல் ஆய்வாளர்கள் பலர் சுட்டிக்காட்டுவது இந்த நடவடிக்கைகளின் பின்னணியில் 2029 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கலாம் என்பதையே. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா ஆகிய தென்னிந்திய மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளை கொண்டுள்ளன. தேசிய அரசியலில் ஆட்சியை அமைக்கும் கணக்கில் இந்த மாநிலங்களின் முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் தென்னகத்தில் வலுவான செல்வாக்கு கொண்ட அரசியல் சக்திகளுடன் நல்லுறவை உருவாக்குவது எதிர்கால அரசியல் வியூகத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்ற கருத்து அரசியல் வட்டாரங்களில் நிலவி வருகிறது. நடிகராக இருந்த காலத்திலேயே விஜய்க்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானாவில் பரந்த ரசிகர் வட்டம் இருந்தது. அந்த புகழ் அரசியல் களத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது இன்னும் காலத்தின் கையில் இருந்தாலும் தென்னிந்திய அளவில் அவரது பெயருக்கு ஒரு பரவலான அடையாளம் இருப்பதை அரசியல் பார்வையாளர்கள் மறுப்பதில்லை. அந்த வகையில் விஜயை தொடர்ந்து நேர்மறையாக முன்னிறுத்தும் காக்ரோச் ஜனதா கட்சியின் அணுகுமுறை எதிர்காலத்தில் நேரடி அல்லது மறைமுக அரசியல் ஒத்துழைப்புக்கான முன்னோட்டமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனினும் தற்போது வரை காக்ரோச் ஜனதா கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே எந்த ஒரு தேர்தல் கூட்டணி அல்லது அரசியல் ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. எனவே தற்போது பேசப்படும் தகவல்கள் அனைத்தும் அரசியல் வட்டாரங்களில் பரவும் தகவல்கள் மற்றும் சில அரசியல் ஆய்வாளர்களின் மதிப்பீடுகளாகவே கருதப்பட வேண்டும். 2029 நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில ஆண்டுகள் தொலைவில் இருந்தாலும் தேசிய அரசியலில் கூட்டணி அமைப்புகள், பிராந்திய கட்சிகளின் செல்வாக்கு, தென்னிந்தியாவின் அரசியல் முக்கியத்துவம் ஆகியவை இப்போதே விவாதிக்கப்படத் தொடங்கியுள்ளன. அதன் ஒரு பகுதியாகவே விஜயை மையமாக கொண்ட இந்த அரசியல் அணுகுமுறை பார்க்கப்படுகிறதா அல்லது இது வெறும் சமூக வலைத்தள ஆதரவு மட்டும்தானா என்ற கேள்விகளுக்கான பதில் எதிர்கால அரசியல் நகர்வுகளில்தான் தெளிவாகும்.